கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேதவசனம் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, 3 காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறாராம். அதாவது சகலவித கிருபையும் நமக்காக பெருகுகிறதா தேவனால். அப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில கிருபையை பெருக்குகிறவரா இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களா இருக்கும்படிக்கு அந்த கிருபை பெருகுதாம். அதாவது நம்ம நம்ம வாழ்க்கைய எப்ப விசாரிச்சு பார்த்தாலும் அதுல குறைவே இருக்காது. அதுல பண கஷ்டமே இருக்காது. அதுல தேவைகளே இருக்காது. எப்பயுமே நம்மள விசாரிச்சு பார்த்தா, நம்ம சம்பூர்ணமா இருக்கோம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோன்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கைய ஆண்டவர் பிளஸ் பண்றாராம். அதுக்கு தான் அந்த கிருபை பெருகுதாம். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்றாராம்? சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும்படியாக அப்படி செய்றாராம். அதாவது நம்ம நற்கிரியை செய்து அதுல பெருகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாராம். இந்த இடத்துல நற்கிரியை என்று சொல்லப்படுவது எதை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்கு கொடுப்பதை குறித்து இங்க பேசுகிறதை பார்க்க முடியும். அதாவது நான் கர்த்தருக்கு கொடுக்கிறதாகட்டும், ஏழைகளுக்கு கொடுக்கிறதாகட்டும், ஊழியத்தின் காரியமாக கொடுக்கப்படுகிற எந்த காரியமாகட்டும், நம்ம கொடுக்கும் பொழுது, நம்முடைய பணத்தை நம்ம கொடுக்கும் பொழுது, அந்த பணத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் முதலாவது நம்மள என்ன பண்றாராம்? பிளஸ் பண்றாருங்களாம். அவர் பிளஸ் பண்றதுனால தான் நம்ம என்ன பண்றோமா, அந்த பணத்த ஆண்டவருக்காகவோ, இல்ல ஏதாவது ஏழைகளுக்காகவோ குடுக்குறோமா. அப்படி நம்ம குடுக்கும் பொழுது, அது நிமித்தம் ஆண்டவர் ரொம்ப மகிழ்ந்து, நம்மள இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறாராம். அவர் நம்மள இன்னும் அதிகமா ஆசீர்வதிச்சதுனால, இதற்கு முன் நமக்கு இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும், இப்ப ஆசீர்வாதம் இன்னும் பெருகிடுச்சு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். இப்ப இந்த ஆசீர்வாதம் பெருகுச்சு இல்லையா? இப்ப பெருகுனதும் அது மொத்தத்தையும் நம்மளே வச்சுக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம உதவி செய்தோமோ, ஏழைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியத்திற்கெல்லாம் எப்படி உதவி செய்தோமோ, அதே போல தொடர்ந்து இன்னும் அதிகமாக உதவி செய்து கொண்டே இருக்கணுமா. இத எளிதில் செய்ய முடியாதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். இதற்கு ஒரு கிருபை தேவைப்படுகிறதாம். அந்த கிருபைய தான் தேவன் நமக்குள்ள பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு கிரேஸ். இது ஒரு கிஃப்ட். இதை கொடுப்பது என்பது ஒரு வரம் பாருங்களேன். அது ஒரு கிருபை. அது மனிதனுக்கு சுபாவமா, இயல்பா வரக்கூடிய காரியம் கிடையாது. இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்னா, தேவன் அதை நமக்குள்ள பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படின்னா, அது தேவனுடைய வல்லமையினால் நமக்குள்ள பெருக வேண்டிய ஒரு விஷயம். அப்ப கொடுப்பது என்பது இயல்பாய் வருகிற விஷயம் அல்ல. அது கர்த்தருடைய வல்லமையினால் நமக்குள்ள உருவாகிற ஒரு விஷயம். அப்ப நம்மள கொடுக்க வைக்கிறது யார் தாங்க? ஆண்டவர் தான் நம்மள கொடுக்க வைக்கிறார். ஸோ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு பெருமை பாராட்டவும் அங்க எதுவும் கிடையாது. நம்ம கொடுக்காம இருக்கவும் கூடாது. ஆண்டவர் நம்மள ஏவுகிறபடி நம்முடைய தகுதிக்கு ஏற்றார் போல நம்மால முடிந்த உதவிகள நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நம்ம செய்யணும். கர்த்தருடைய ஊழியங்களுக்கு நம்ம செய்யணும். சபைய விசாரிக்கிறது, பராமரிக்கிற காரியங்கள்ல நம்முடைய கை முன்னாடி இருக்கிறதையும் நம்ம பார்த்து கொள்ளணும் பாருங்களேன். இது ஒரு கிருபை. இதை இந்த காலை வேளையில குடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஆகையால வருகிற நாட்கள்ல கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையை பயன்படுத்தி கர்த்தருக்கு கொடுக்க நம்ம முயற்சி செய்வோம். அப்படி கொடுக்கும்பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது? இன்னும் அதிகமா பெருக பண்ணுவாராம். இன்னும் அதிகமா பெருக பண்ண இன்னும் அதிகமா கொடுக்கணும். ஸோ நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த கிருபையை கேட்டு. பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வார்த்தைக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, நாங்க கொடுக்கும்படி ஒரு கிருபையை நீங்க பெருக பண்றீங்க. அதற்காக நன்றி. ஆண்டவரே, அது நிமித்தம் எங்க வாழ்க்கையில பிளெஸ்ஸிங்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி, இன்னும் அநேகருக்கு நாங்க உதவி செய்யும்படி எங்கள நீங்க சூஸ் பண்ணி, எங்கள பிளெஸ் பண்ணி எங்களை நடத்துகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபைய, இந்த வார்த்தையை கேட்கிற எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பெருக பண்ணி உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.